பகவத்கீதையில் அழகான ஒரு சாப்டர் இருக்குது. அது எனக்கு என் குரு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். அது என்னென்னா சுதர்மம். சுதர்மம்ன்றதை இப்போ நிறைய பேர் மாடர்னாக சொல்கிற ஒரு விஷயம். உங்கள் லைஃப் பர்பஸை கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த லைஃப் பர்பஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைக்கி வந்த ஒரு மாடர்ன் டெக்னாலஜியோ மாடர்ன் லைஃப் ஸ்டைல்லையோ வந்த விஷயம் கிடையாது. சுதர்மம் அப்படின்ட்டு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே பகவத்கீதையில் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். இப்போ யார் யாரெல்லாம் அவங்க ஃபீல்டில் ரொம்ப ஒரு ஹை பொசிஷனில் இருக்காங்களோ, ஸோ இவங்க எல்லாருமே அவங்களுடைய சுதர்மத்தை தெரிஞ்சவங்களால தான் அந்த ஃபீல்டில் ஒரு ஹை போஸ்டிங்க்கு போக முடியும், ஹை பொசிஷனுக்கு போக முடியும். எல்லோருக்குமே அவங்களோட லைஃப்பில் ஒரு பர்பஸ் இருக்குது. அதனால தான் இந்த பூமியில் பிறந்திருக்கோம். எங்கள் குரு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த இந்த ஜனனத்தில் நம்மளுடைய விஷயத்தை நம்ம முடிக்காமல் போயிட்டோன்னா கண்டிப்பாக அடுத்த பிறவி இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் எல்லோருக்குமே உங்களுடைய லைஃப் பர்பஸ் இருக்குது. அதை கண்டுபிடிங்க. நம்ம ஃபீல்டு என்ன வேணாலும் இருக்கலாம், அதில் எப்படி எக்ஸல் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான நோக்கம் தான் நம்மளுடைய சுதர்மமாக இருக்குது. இந்த உலகத்தில் பிறந்துட்டோம், ஏதோ ஒரு வேலை பார்க்குறோம், சம்பாதிக்கிறோம், ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறோம். இது சுதர்மம் கிடையாது. இது இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கான ஒரு சர்வேயலுக்கான ஒரு விஷயம்தான். சுதர்மம்ன்றது லைஃப் பர்பஸை கண்டுபிடிக்கிறது. உங்களுடைய ஆன்மா எதற்காக இயங்கிட்டு இருக்குது, அந்த ஏக்கத்துக்கான பதில் என்ன இருக்குது, இதை கண்டுபிடிக்கிறவங்களால மட்டும்தான் ஒரு அழகான ஒரு சக்ஸஸை அவங்க லைஃப்பில் அச்சீவ்மெண்ட்டை பார்க்க முடியும். Thank you.